அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கடையெழு வள்ளல்களில் மலையமான் திருமுடிக்காரி அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். திருக்கோவலூரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தவன் மலையமான் திருமுடிக்காரி. மலையமான் என்பது அவனது குடிப்பெயர். மலையமான் நாடுனி அழைக்கக்கூடிய அளவுக்கு அவங்க காலங்காலமாக ஆட்சி புரிந்து வந்தாங்க. காலப்போக்கில் அந்த நாடு மலாடு என அழைக்கப்பட்டது. காரி ஒரு சிறந்த வீரன், ஈகையிலும் ஈடு இணையற்றவன். தனக்குன்னு ஒரு பெரும் படையை வச்சுக்கிட்டு போரிட ஆற்றல் மிக்கவன். அவனை கண்டா எல்லாருமே கொஞ்சம் பயப்படுவாங்க. மூவேந்தர்களுக்குள்ள போர் வந்துச்சுன்னா அதுல காரியோட துணையை நாடுறவங்க பக்கம்தான் வெற்றி நிச்சயம். காரி எந்த கட்சியில இருக்காரோ அந்த கட்சி நிச்சயமா வெற்றி அடையும். அவருடைய புகழை பத்தி கேள்விப்பட்ட கபிலர் அவரை பார்க்கறதுக்காக போறாரு. அவர் கூட இருந்து அதை பார்க்கும்போது அவர் மீறி ஒரு பாட்டு பாடுறாரு. வீர கடல் அணிந்த காரியை, நீ மூவேந்தர்களுக்காக போரிடும் போது அவங்க உனக்கு ஏகப்பட்ட பொன்னும் பொருளும், ஊர், தேர், யானை, குதிரை, உணவு பண்டம், அப்படி ஏகப்பட்ட பொருளை உனக்கு கொடுத்து அனுப்புறாங்க. ஆனா நீ அதை எல்லாமே நம்ம வெற்றிக்காக கிடைச்ச பரிசாச்சுன்னு சொல்லி கொஞ்ச நாளாவது உன்னோட வச்சு போனி இல்லாம உடனே எல்லாத்தையும் வாரி வாரி அடுத்தவங்களுக்கு கொடுத்துடுற. எல்லாத்தையும் வாரி கொடுத்துட்டு நீ இப்படி வெறுங்கையோடு நிக்கிறியே, உனக்கு நீ என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பிறகு உன்னை துணையாக கொண்டு போரிடும் போது வெற்றி பெற்றவன் காரியின் கூட இருந்ததுனால தான் வெற்றி கிடைச்சதுன்னு சொல்லுவான். அதே இது தோல்வி உற்றவன் என்ன சொல்லுவான்? காரி அந்த பக்கம் இருந்ததுனால தான் நான் தோல்வி அடைஞ்சேன்னு சொல்லுவான். அந்த அளவுக்கு உன்னுடைய வீரத்தை பத்தி வெற்றி பெற்றவனும் தோல்வி அடைஞ்சவனும் உன்னையே பாராட்டுவான் அப்படின்னு சொல்றாரு. காரி சேரமான் பெருஞ்சேரல் இரும்புறையோட சேர்ந்து கொல்லிமலையை நோக்கி படையெடுக்கிறாரு. அந்த போர்ல வல்வில் ஓரியை கொலை செய்யற மாதிரி நடந்துருது. அப்போ அதனால கோபமுற்ற அதியமான் காரியை படையெடுத்து தாக்க வர்றாரு. அந்த போர்வேல தோல்வியை தழுவின காரி சேரமான் பெருஞ்சேரல் இரும்புறையை துணைக்கி கொண்டு தகடூர் போரை நிகழ்த்துறாரு. அந்த தகடூர் போர்ல அதியமான் வேண்டுபடவே காரிக்கு வெற்றி கிடைக்குது. காரியோட நாட்டையும் சேரமான் அவனுக்கு திருப்பி தராரு. பிறகு மூவேந்தரும் காரிக்கு ஏதாவது சிறப்பு செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த காலத்துல மன்னருக்கும் புலவர்களுக்கும் மட்டுமே மணிமுடி தழிக்கிற வழக்கம் இருந்தது. ஆனா சிற்றரசரான மலையமான் திருமுடிக்காரிக்கு மணிமுடி பெரு விழா எடுத்து மணிமுடியை கொடுக்கறாங்க. அதனாலேயே அவர் மலையமான் திருமுடிக்காரி அப்படின்னு அழைக்கப்பட்டார். தனக்குன்னு எதுவுமே வச்சுக்காம எல்லாத்தையும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து அதனாலேயே புகழடைஞ்சதுனாலே அவர் கடையெழு வள்ளல்கள்ல ஒருவராக கருதப்பட்டார். நன்றி.